அந்த காட்டுல ரீனுக்குருவி ஒரு சில்லி கடை வச்சிருந்தது. அக்கா ஒரு பிளேட் சில்லி கொடுங்க அக்கா. குட்டா கடைக்கு வந்து ஒரு பிளேட் சில்லியை வாங்கி நல்லா சாப்பிட்டான். தம்பி ஒரு பிளேட் சில்லி 50 ரூபா தம்பி. டேய் திருட்டு பையலே, காசு கொடுக்காம ஓடுறான் பாரு. ஐயோ, எத்தனை பேர் தான் இப்படி கிளம்பியிருக்கானுங்களோ தெரியல. மிட்டுக்குருவி காளான் கடை வச்சிருந்தது. மறுநாள் அந்த காளானை சாப்பிட குட்டா அங்க வந்தான். அக்கா ஒரு பிளேட் காளான். ஒரு பிளேட்டை காளான் நல்லா வயிறு ஃபுல்லா அமுக்குனான். ஒரு பிளேட் காளான் 30 ரூபாப்பா. தப்பிச்சிருடா குட்டா. சொன்ன வேகத்துல குட்டா பறக்க ஆரம்பிச்சிட்டான். அட பாவி, பொம்பளைங்க கடை போட்டாலே இப்படிதான் வந்துருவானுங்க. அந்த காட்டுல புதுசா ஒரு காகம் நூடுல்ஸ் கடை போட்டிருந்தது. நோ ஒரு பிளேட் நூடுல்ஸ். ஜி ஒரு பிளேட் நூடுல்ஸ் 100 ரூபா ஜி. குட்டை எஸ்கேப் ஆகி ஓடலாம்னு நினைக்கும்போது அந்த கடைக்காரர் அவரை அமுத்தி பிடிச்சிட்டாரு. அண்ணா என்னை விடவே கூடாதுண்ணா, எங்க கடையிலே வந்து இந்த வேலை தாண்ட காட்டிட்டான். 3 பேர் சேர்ந்து போட்டு அடி வெளுத்து வாங்கிட்டாங்க. ஐயையோ வலி தாங்க முடியல, விட்டுருங்க. நான் யாரையும் ஏமாத்தி சாப்பிட மாட்டேன், விட்டுருங்க.